ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒருத்தர் வந்தார். வந்து சித்திக் நாயகத்தை திட்டுன்னு திட்டுறார். வாயில் வந்ததெல்லாம் திட்டுறார். சித்திக் நாயகம் பதில் சொல்லலை. எல்லாத்தையும் வாங்கிட்டு அமைதியாக இருக்கிறாங்க. பக்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அவங்க அமைதியாக சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து அவன் ஏசிக்கிட்டே இருக்கிறான். ஒரு கட்டத்தில் வரம்பு மீறிய வார்த்தைகள் அவனுடைய வாயிலிருந்து வெளியில் வருது. இப்படிலாம் வரும்போது நம்ம மக்கள் சொல்வதை நம்ம பார்த்துருக்குறோம். அவன் 10 அடி அடித்தா நீ ஒரு அடியாவது அடிக்கக்கூடாதா? இது இப்படி தான் படித்து கொடுக்குறாங்க, பாடம் படித்து கொடுக்குறாங்க. அவன் 4 திட்டுனா நீ ஒரு திட்டாவது திட்டக்கூடாதா, ஏசக்கூடாதா? இங்கே பல திட்டுகள் திட்டிய பொழுதும் அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்து கொண்டே அமைதியாக உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவன் திட்டிக்கிட்டே இருக்கிறான். சூஃபியாக்கள் சொல்லுவாங்க, இந்த தெருவில் ஒருத்தன் ஒரு பொருளை, வாழைப்பழம், ஆப்பிள் பழம், மீன், இறைச்சி அப்படின்னு கூறிக்கிட்டே போறான்னு வைங்க, சப்தம். இது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு கோவம் வருதான்னு கேட்குறாங்க. இல்லை, கோவம் வராது. ஏன்? அது ஒரு சப்தம். அதை ஒரு சப்தமாக எடுத்துக்கொள்வது போன்று உங்களை யாராவது ஏசினால் அதுவும் ஒரு சப்தமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஹசனுல் பஸரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னை ஏசியவர்களுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுத்து விடுவாங்களாம். இதுக்காகவே பல பேர் ஏசுவாங்களா என்னமோ தெரியல, கிஃப்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டிய. ஏன்னா அவனுக்கு என்னடா ஏசினவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறீங்க? ஆமாம், அவன் ஏசுறதுனால அவன் ஏசியது மட்டுமா எனக்கு சேருது? அவனுடைய நன்மையோடு சேர்த்து அனுப்புறான். அவனுடைய நன்மை அல்லாஹ் நாளை மறு உலகத்தில் எனக்கு தர்றான். ஆகிரத்தில் எனக்கு நன்மை அனுப்பி வைக்கக்கூடியவனுக்கு இந்த துனியாவினுடைய ஒரு சிறு அன்பளிப்பை கூட நான் கொடுக்க கூடாதான்னு கேட்பாங்களாம். இந்த காலத்துல இருந்தா அவங்ககிட்ட நிறைய அன்பளிப்பை பெறக்கூடிய நிறைய பேர் வந்திருப்பாங்க. சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அமைதியா இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வரம்பு மீறிய வார்த்தைகள் அவனுடைய நாவிலிருந்து வெளிப்பட்ட பொழுது சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொன்னான். அவன் 100 வார்த்தை திட்டான். ஒரு வார்த்தையை திட்டின உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து போயிட்டான். இவங்க பின்னால ஓடி வராங்க. யார சொல்லலாம், இவன் இவ்வளவு நேரம் ஏசிக்கிட்டு இருந்தான், நானும் அமைதியா இருந்தேன், நீங்களும் என்னோட இருந்தீங்க, இப்போது நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை தானே நான் பேசினேன் நாயகமே, நீங்க எழுந்து போயிட்டீங்களே அப்படின்னு கேட்டதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, நீங்க பொறுமையாக இருக்கும் பொழுது அவன் ஏசினதுக்கெல்லாம் பதில் ஏச்சு அதுக்கு பதில் கொடுக்கக்கூடியதாக அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பியிருந்தான். அவங்க பதில் பேசிக்கிட்டே இருந்தாங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு நன்மை சேர்ந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கு நன்மை, அவனுடைய நன்மைகள் பூரா உங்களுக்கு சேர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பதில் சொல்வதற்காக ஒரு மலக்கை அனுப்பினான். நீங்க எப்ப பேச ஆரம்பிச்சிட்டீங்களோ மலக்கு போயிட்டாங்க, ஷைத்தான் உட்கார்ந்துட்டாங்க. ஷைத்தான் உட்கார்ந்துட்டான். அவன் உட்கார்ந்த இடத்தில் நான் அமர முடியாது, எனவே நான் எழுந்து வந்தேன் என்றார்கள். இதெல்லாம் நற்பண்பினுடைய வெளிப்பாடு. அப்படி நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். புடம் போட்ட தங்கங்களாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்ளணும்.